இவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிய அரசையும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் வன்மையாக கண்டிக்கின்றன. ஆனால் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா? உங்களுக்கு வேணாலும் அவமானம் பழக்கப்பட்டிருக்கலாம். தமிழக மக்களுக்கு இந்த அவமானத்தை உருவாக்க முடியாது. திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? மாநில சுயாட்சியும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியாத தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை படுகொலையில் தள்ளி வருகிறார். இதற்கு அவர்களிடையே பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களை பாதுகாக்க திறனற்று கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் இந்த அவல நிலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்டு, நீங்கள் சாரி கேட்பது அஜித் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது மன்னிப்பை கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சராக நீங்கள் நீடிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது, தலைவருடன் ஆணையுடன். வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.